உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி ஒரு கர்மா ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பாருங்கள். இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். ஓகேவா? இது வந்து கலெக்டிவில் கொடுக்குறேன் ஜென்ரல் ரீடிங். யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கான மெசேஜ் இதில் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு பாருங்கள். அதுக்கு அந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறாங்கன்றது எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது. ஓகேவா? உங்களோட எனர்ஜியை நீங்கள் சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் பர்சனோட நேம், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே கொடுக்கணும். 2 பேருக்கும் சேர்த்து பார்க்கணுன்னா 2 பேருக்கும் கொடுக்கணும். ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் இந்த கர்மா பேஸ்டான அந்த சோல் கூட ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் நான் அதுக்காக தான் எடுக்கிறேன். இந்த இதில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன், ஏஞ்சல் சொல்கிற அந்த கைடன்ஸ் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொருந்திருந்தால் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பொருந்தனாலும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. நான் வந்து நிறைய அந்த லவ் ப்ரிடிக்ஷன், அதாவது இந்த லவ் லைஃப்க்கான அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன். அந்த பதிவுகள் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் கூட போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ரெடியா? பார்க்கலாமா? சாமுவேல் ஏஞ்சல், இந்த லவ் பாண்டிங் எப்படி இருக்கு? உங்களோட லவ் பாண்டிங் ஆர் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த லைஃப்? இது வந்து ட்வின் ஃப்ளேம் மாதிரி இருக்கா, இல்லைன்னா ஒரு கர்மா ரிலேட்டடா, இல்லை உங்கள் நபர் உங்களுக்கான சோல் தானா? பார்த்துடலாமா? நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏஞ்சலை நல்லா மனதில் நிறுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவில் வருது. ஓகேவா? உங்களுக்கான அந்த சுச்சுவேஷன் பொருந்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. சொல்லியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. லவ் பாண்டிங்கான அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க, லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் நிறைய வீடியோஸ் பதிவுகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த பதிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏஞ்சல், நீங்கள் வந்து உங்களோட நபர் கூட நிறைய ஒரு சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட், அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள், இடைவெளி எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இது உங்களோட பேரண்ட்ஸோட அந்த சுச்சுவேஷன், அவங்களோட அந்த கர்மாவின் பாதிப்பாக உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ், யுவர் லவ் லைஃப் benefit has you forgive your parents. ஆக்சுவலி நீங்கள் வந்து சின்ன வயசில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருக்கலாம். அவங்களுக்குள்ள சில கான்ஃப்ளிக்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க வந்து செப்பரேட் ஆகி கூட இருந்திருக்கலாம். அந்த மன வலி, நீங்கள் அந்த சின்ன வயசில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இப்போ உங்கள் லவ் லைஃப்பை, உங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்குது. சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் கூட இருக்கலாம், சில பேர் லவ் லைஃப்பில் இருந்துட்டுருக்கீங்க. உங்கள் நபர் கூட ஒரு இணக்கமான ஒரு பாண்டிங் இல்லை. நிறைய கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு அவருக்கும் போயிட்டுருக்கு. வாக்குவாதங்கள் அண்ட் டிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னாலும் இதுதான் காரணம். மெயினாக இதான் சொல்கிறேன். காலையில் நான் இந்த கார்டு சஃபல் பண்ணும் போது இது வந்துச்சு. நான் இந்த கார்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டெக்கில் வந்து நிறைய வாட்டி இந்த டெக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு இன்னைக்கு தான் எனக்கு கண்ணில் வந்து பட்டுது. சரி, நான் சஃபல் பண்ணி வச்சுட்டேன். அது மீனிங் எனக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சு. மோஸ்ட் ஆஃப் நம்ம ஆழ்மன பதிவுகள் உங்களோட லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். ஆல்ரெடி
இது சில பேர் நான் அதனால தான் சொல்றது, நான் ரீடிங் வரும்போது இப்போ நீங்க பேரண்டா இருந்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டுக்குலாம் நான் ஒரு கைடன்ஸ் கொடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ப்ரீவியஸ் இதுலலாம் நான் வரும்பொழுது நான் சொல்லிடுவேன், உங்க லைஃப்ல இந்த இவ்வளோ பாதிப்புகள் இருந்ததுன்னா உங்க குழந்தையோட மனசு ரொம்ப பாதிக்கும், உங்க குழந்தையோட லைஃப் நாளைக்கு ஃபியூச்சர் ரொம்ப இதா இருக்கும். அதனால உங்களோட லைஃப்ல நடக்கிற இந்த விஷயங்களை இந்த தருணத்துல டிவைன் உங்களுக்கு கரெக்டான இடத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்திருக்காங்க. இந்த பிரச்சனைய, இந்த கர்மாவினை, அந்த ஆழ்மன பதிவுகள் இது ரெண்டுமே உங்க லைஃப்ல வேலை செஞ்சுட்டுதுன்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பாதிக்கும். இதை உங்க லெவல்ல ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க, அந்த குழந்தைங்களோட அந்த எதிர்காலத்தை யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுப்பேன் நான். ஓகேவா? எனக்கு அந்த அந்த ஒரு இது ஃபீல் வந்தது. என்ன இந்த கார்டு ஓகே அந்த மீனிங்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு சஃபில் பண்ணி எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கார்டே இந்த கார்டு தான் வருது. டிவைன் எப்படி என்னோட, அதாவது இன்னைக்கு நான் என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் ஒரு லாங் ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாபிக் எடுக்கிறது அப்படியே ஒரு பிளைண்டா இருந்துச்சு. இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, டக்குன்னு இப்படி கார்டை கையில வச்சு அந்த இதை எடுத்து நான் பண்ணும் போது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது, இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அதுதான் நான் இப்போ எடுத்தேன். அது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கார்டு இது கார்டு தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஹீலிங் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த நபர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்துட்டுருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சில பேருக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாஸ் கற்றுட்டு நீங்களும் வந்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வருகிற 21, 23 அந்த தேதியில் இனிஷியேஷன் இருக்குது. தீக்ஷை கிளாஸஸ் அவைலபிள். பிளாக் மேஜிக் மாதிரி கர்மா கிளன்சிங், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கு இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வந்து கட்டுக்கள் உடையும் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. ஸோ இந்த கிளாஸ் நீங்களும் கற்றுக்கிட்டு பயனடையணும், இந்த மாதிரி நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. வருகிற அமாவாசை தினம் அண்ட் 3ஆம் பிறை 21, 23 இந்த தேதியில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த கார்டு பார்த்ததே இல்லை. நான் இந்த டெக் எடுத்து நான் சஃபல் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்டு எனக்கு வந்தது. நான் வந்து ஆரக்கல்ல இந்த டேரூட் டெக்கில் பார்க்கும்போது, டேரூட் கார்டில் பார்க்கும்போது நிறைய வரும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு நான் கைட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த லவர் ஆரக்கல் கார்டில் த ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆரக்கல் கார்டு இது. ஓகே, இந்த கார்டில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இது ஒரு சிலருக்கு கவலைப்படாதீங்க. நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏஞ்சல், உங்களோட அந்த சைல்ட்ஹுட்ல நடந்த அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன், அதோட அந்த பாதிப்புகள் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ உங்களோட கரண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, உங்க லவ் லைஃபை பாதிக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க உங்க பேரண்ட்ஸை மன்னிக்கணும். உங்களோட அப்பா அம்மாவை நீங்க மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களோட இந்த கரண்ட் லைஃப்பை உங்களால ஸ்மூத்தா ரன் பண்ணிக்க முடியும். அங்க நிறைய வந்து எதிர்பார்த்திருப்பீங்க, அன்பு பாசம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏங்கி இருப்பீங்க. அந்த அன்பு பாசம் நீங்க நினைச்ச மாதிரி அங்க கிடைக்கல. அது அம்மா கிட்டே இருந்தாலும் சரி, அப்பா கிட்டே இருந்தாலும் சரி, அந்த நீங்க எதிர்பார்த்த அந்த அப்பாவோட பாசமோ இல்ல அம்மாவோட பாசம் ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வீக்கா இருக்கு. அதனால என்ன பண்றீங்கன்னா, இப்ப கரண்ட்ல வர்றவங்க கிட்ட அதை அதிகமா எதிர்பார்க்குறீங்க. ஒரு லவர்னா உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும், நல்லா கவனிச்சிக்கணும், அது அதிகமா எதிர்பார்க்குறீங்க. 2வது, இந்த ஆழ்மன பதிவுகள், நீங்க எப்படிப்பட்ட உங்க உள் மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் நிறைய தாட் ஓட்டி இருப்பீங்க. அது ஆழ்மன, அதுதான் விதை. அதுதான் நான் சொன்னேன், உங்களை மண்ணுங்கிற அந்த மனசுங்கிறது வந்து ஒரு மண்ணு மாதிரி. அந்த மண்ணுக்குள்ள நீங்க எந்த விதையை விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு மரமா வளரும். அதோட பலன் தான் இப்போ நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் நான் எவ்வளோ எளிமையா, எவ்வளோ ஈஸியா இந்த டாபிக்கை புரிய வைக்கிறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா எத்தனை பேர் நீங்க வந்து அவேர் ஆயிட்டு இந்த ஆழ்மன பதிவுகள் இருந்தா அதை கிளியர் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் போங்க. நீங்க வந்து மகான்கள், சித்தர்கள் இவர்களோட அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட தீட்சைன்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களை வந்து உங்க கர்ம வினையிலிருந்து தப்பிச்சுக்க முடியும். அவங்களோட கைடன்ஸை நீங்க எடுக்கணும். அவங்க வழிகாட்டுதல், அவங்க வார்த்தை, ஒரு வார்த்தை அவங்க சொன்னா கூட இப்படி இந்த விஷயத்தை இப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்றாங்களா, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களோட
லைஃப்பை நல்லபடியாக மலரச் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான வழி. நீங்கள் என்கிட்ட தான் வந்து செஞ்சுக்கணும்னு நான் யாரையுமே சொல்லலை செல்லங்களே. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி கிளியரன்ஸ் எங்கேயாவது கைடன்ஸ் யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் சித்தர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்னா ஞானிகள், அதாவது சித்தர்கள் சொல்லுவோம். அந்த சித்த நிலை ஹீலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கரெக்டான வழிகாட்டுதல் இருக்குன்னா போய் ஜாயின் பண்ணி அவங்க கிட்ட தீட்சை வாங்குங்க. தீட்சைங்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த அவங்களோட இத்தனை குருமார்களுடைய தவ வலிமையினால உங்களோட அந்த கர்மா ரிமூவ் ஆகும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருந்தால் அதை கிளியர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ். அதெல்லாம் ஒரு எனர்ஜி. நீங்க வந்து இது எப்படி மேடம் சாத்தியம்? நீங்க ரொம்ப நெகட்டிவான இதுல இருந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் வந்து ஏதோ கதை ஸ்டோரின்ற மாதிரி தெரியும். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வாழ்க்கையோட வழிகளை கடந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ஓகே இது நமக்கான விஷயம், நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நமக்காக தான் ஏஞ்சல் இப்படி சொல்றாங்க, நமக்காக தான் நம்மளோட குரு நம்ம கிட்ட பேசுறாங்க, டிவைன் வந்து ஆஸ் அ குருவா வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பவர், ஒரு எனர்ஜி வந்து நீங்க இதை எப்படி நீங்க ஃபீல் பண்ணலாம்? எனர்ஜின்னா என்ன? இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து ரியலைஸ் பண்றது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க என்ன மதமா வேணா கூட இருங்க. நம்மளோட ரீடிங் பார்க்குறவங்க கிறிஸ்டியன் பார்க்குறாங்க, முஸ்லீம், ஹிந்து, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நான் பொதுவாக தான் நான் எடுக்கிறேன். நீங்க ப்ரே பண்ற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ப்ரே பண்ணும்போது உங்க மனதை வாட்ச் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க உங்க மனசு கொஞ்சம் சைலண்ட் ஆகும். ஒரு சிலருக்கு சுத்தமாவே வேலையே செய்யாது, அப்படியே அமைதியாயிடும், எந்த எண்ணமும் வராது, அந்த இடம் வந்து அமைதியாயிடும். இதை அடிக்கடி நான் வந்து ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து குருமார்கள் அவங்க வந்து எல்லா விதத்திலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணி அதை பக்குவம் நிலை அடைஞ்சு அந்த பவர் எல்லாம் உணர்ந்து தான் உங்களுக்கு அதை தீட்சை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயத்த நீங்க எடுக்கும் போது தான் அந்த எனர்ஜி உங்களை நெகட்டிவான அந்த சுச்சுவேஷனையும் அந்த நெகட்டிவான மனிதர்கள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும். உங்க பேரண்ட்ஸ் மேல வச்சிருந்த அந்த ஒரு மன வருத்தம் உங்க லைஃபை இப்போ பாதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு தான் இத்தனை எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இப்போ ஒரு கோவிலுக்கு போறீங்க, அந்த கருவறையில நின்று அந்த அந்த தீபாராதனை காமிப்பாங்கல்ல, சாமிக்கு வந்து அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு, அந்த தீபம் வச்சு அந்த கற்பூர வாரத்தை காமிச்சிட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. அது கரெக்டா அந்த கருவறைக்கு சென்டர் நீங்க போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு இப்படி இருக்கு, என்ன அவங்க அதை பண்ணாங்க, என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு, அந்த எண்ணமெல்லாம் மோஸ்ட் ஆஃப் நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல எதுவுமே தெய்வத்துக்கிட்ட பேசணும்னு வராது. அமைதியா அவங்களோட பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு அமைதி நிலை தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே எண்ணங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்க அங்க போயிட்டு நின்று பிரகாரத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்படின்வாங்க. கேட்கலாம். மனம் அமைதியா இருக்கும் பொழுது நீ பார்த்துக்க, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும்ல, நான் சாதிக்கணும், அந்த மாதிரி. அதாவது சரண்டர் அங்க கொடுக்கணும். அந்த சரண்டரை கொடுத்துட்டு அங்க தெய்வம் வந்து உங்களுக்கு நீங்க பண்ற மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்றதுக்கு அங்க பேசல. தெய்வம் அமைதியா இருக்கு, அரூபமா இருக்கு உங்களுக்கு. அதனால என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கைகள், ஒவ்வொரு தேடல்கள், தேவைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் தெய்வம் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து மீன் பிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா மீன் பிடிக்கவே கத்து கொடுத்துட்றேன் நான். நீங்களே மீன் பிடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு இறைவன் வந்து என்ன ஒரு டிவைன் லைட்டா எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நான் இன்னும் ஒரு டிவைன் லைட்டா மாத்தி விட்டுருவேன். அவ்வளவுதான். என்கிட்ட இருக்க பவரை அப்படியே உனக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த பவர் எங்க இருக்குன்னா பிரபஞ்சத்துல இருக்கு. பிரபஞ்ச பேரொழியா குருமார்களோட அந்த பிளஸ்ஸிங் தான் நான் சொல்றேன். அவங்களோட அந்த டிவைன் லைட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வலி வேதனையில இருந்து நீங்க வெளில வர முடியும். இது வாழ்வியல் சொல்லித்தர. ஏன்னா இன்னைக்கு இந்த ரீடிங் பாக்குறவங்க உங்க பேரண்ட்ஸோட பாதிப்பு உங்களை பாதிக்குது. இப்போ இன்னும் நிறைய பேர் என்னன்னா, இப்போ நான் சில ரீடிங்லாம் நான் அந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங் போடும் பொழுது சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் கரெக்டா அவங்க பிள்ளைங்க காலேஜோ இல்லைன்னா ஸ்கூல் போவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பாதிப்பு அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரை பாதிக்கும்னு தான் நான் அத்தனை வாட்டி சொல்றேன். நீங்க உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்க, கர்மாவை சரி பண்ணுங்க, நீங்களும் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்க. அதில் தான் அது எல்லாமே அந்த டாபிக் கவர் பண்ணி தருவேன். எல்லாத்தையும் ஒரே அந்த கிளாஸ்ல நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ சித்தர்கள் கிட்ட மகான்கள் கிட்ட தீட்சை வாங்குங்க.
ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட போய் தீட்சை வாங்கி நீங்கள் பலனடைங்க. என்கிட்ட தான் வந்து பண்ணணும்னு கூட நான் சொல்லலை. யாராவது தெரிஞ்சவங்க நல்லா பண்ணுறாங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா போய் பண்ணிக்கோங்கன்னு நான் கைட் பண்ணுறேன். எனியோ, இன்னைக்கு எவ்வளோ அழகாக எனக்கு இந்த சுச்சுவேஷனை, இன்னைக்கு யாரோ ஒரு சோலுக்கு இது தேவைப்படுது, இந்த கைடன்ஸ் தேவைப்படுது. இதுக்காக டிவைன் என்ன, நான் காலையில் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே தெரியல, டெக்கை மட்டும் கையில் வச்சுட்டு நான் சஃபல் பண்ணிட்டு, சரி இந்த கார்டுக்கு என்ன, இது ஏன் இந்த கார்டு நம்ம கவனிக்கவே இல்லை, இத்தனை நாள் நமக்கு இந்த கார்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சஃபல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன் என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்கலான்னு ஒரு டாபிக் கையில் வச்சுக்கிட்டே யோசிக்கும் போது இன்ட்யூஷனில் வந்தது. அப்படியே நான் சஃபல் பண்ணி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்டே இந்த கார்டு வருது. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இறைவன் நம்மளை அப்படியே தாங்குறாரு, அப்படியே குழந்தைகளை தாங்கிக்கிற மாதிரி நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில வர்றதுக்கு தான் சித்தர்களும் மகான்களும் அவங்களோட இந்த வைப்ரேஷனை கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் தவம் இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, கடைசியா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுங்க, நீ என்ன தவம் என்ன பண்ணுங்க, கடைசி நிலை மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது, அவ்வளவுதான். அங்கதான் வந்து நிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு. மக்கள் அறியாமையில நிறைய பேர் நெகட்டிவானா நீங்க பிறந்ததே கர்ம வினை அனுபவிக்கத்தான், நீ இந்த கர்மாவுக்கு தான் வந்த, சரி நீ அனுபவி அப்படி சொல்லிட்டு அப்படி விடுறது, அப்படி சொல்றாங்க சில பேர். அது அவங்களோட அறியாமை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். அதுக்காக கடவுள் யாரையும் படைக்கல. கடவுள் எல்லாருக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் உலகத்தை படைச்சாரு. ஆனா அவனா தேடிக்கிட்ட கர்ம வினைக்கு அவர் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் வழிகாட்டுறாரு. ஆனா எத்தனை பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்குது சொல்லுங்க. இந்த செல்லங்கள் வந்து கண்டிப்பா உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகள், நீங்க பாஸ்ட் லைஃப்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு மன்னிப்புங்கிற ஒண்ணு நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். மன்னிப்பு ஒண்ணு கொடுங்க. அது கொடுத்த ஒரு சிலருக்கு நான் சொல்ற விஷயம், சரிம்மா நான் மன்னிப்பு கொடுத்துட்றேன், எனக்கு இது வந்து உடனே என்னோட லவர் வந்து என்கிட்ட என்னை அப்படியே வந்து அட்ராக்டிவா என்கிட்ட நடந்துக்கணும், அதே மாதிரி இப்போ கணவராக இருக்காரு இல்லை மனைவியாக இருக்காங்க, மனைவி வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா சந்தோஷமா உடனே நடக்கணும். நீங்கள் இப்போ என்ன ஏஜில் இருக்கீங்க, இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு 20-25 வயசில் இருக்கீங்க அப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைல்ட்ஹுட்டில் ஒரு 5-6 வயசுலேருந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா. இந்த 25 வயசு வரைக்கும் அது ரெக்கார்டு ஸ்ட்ராங்காக போய் மண்ணுக்குள்ளே நல்லா ஆழமாக பதிஞ்சு அது வேறு நல்லா விட்டு பெரிய மரமா விருட்சமா நிக்குது. இவ்வளோ பெரிய விருட்சம், அது களை எப்படி இருப்பீங்க, சின்ன சின்ன புல்லு பூண்டா இருந்தா களை புடுங்கி போடுறது ஈஸியா போட்டுடலாம். இது விருட்சமா நிக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஹீல் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு மேல யாருமே இவ்வளவு ஈஸியாலாம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லவே முடியாது. அதனால இந்த மாதிரி இப்போ சாதாரணமா இப்போ ஓகே இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, நம்ம மன்னிச்சிடுறோம், நமக்கு உடனே வந்து நம்ம விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும். உங்க மனசுல இருக்கிற அந்த விஷச்செடி வெளியே போகணும்னா குருமார்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸால மட்டும்தான் அதை உடைக்க முடியும். அந்த அவ்வளோ பெரிய மரத்தை வந்து புடுங்கி எறியணும்னா அவங்களோட எனர்ஜி தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு ஹையர் செல்ஃபால மட்டும்தான் இந்த எனர்ஜியெல்லாம் கிளியர் பண்ண முடியும். இது ஒரு சிலருக்கு. ஓகே. அண்ட் ஒரு சிலர் வந்து இப்போ உங்களோட லவ் பாண்டிங்ல உங்க நபருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் இருக்கு. அதாவது உங்களுக்கான சோல் தான் அவங்களுக்கான சோல் நீங்க. இது டிவைனால ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்ச நாளா உங்க நபர் மேல உங்களுக்கு ஒரு டவுட், இவங்க நம்ம சோல் தானா, இவங்க நமக்கான உறவு தானா, இவங்க நமக்கு வந்து ட்வின் ஃபிலிமா இருப்பாங்களா இல்லைன்னா கர்மாவா இருப்பாங்களா, அந்த மாதிரி நான் டைட்டில் வச்சதே அதுதான், அந்த டாபிக். அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க மெச்சூரிட்டி இருந்தும், இப்போ சில பேர் நீங்க வந்து மெச்சூரிட்டி இருந்தும் அப்படித்தான் தாட் ஓட்டுறீங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்க நபர் உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகேவா. ட்வின் ஃபிளேம்லாம் கிடையாது. அது ட்வின் ஃபிளேமா ஏன் நீங்க இது பண்றீங்க, ஏன்னா நீங்க வந்து ஒரு தரப்புல மட்டும்தான் அன்பு பாசம் கொடுக்குறீங்க, இன்னொரு தரப்புல வந்து அது கிடைக்கல. அது கிடைக்காததுக்கு காரணம் உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்டு. உங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அவங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களை பாதிக்குது. அதனாலதான் உங்க நபர்கிட்ட அந்த நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது திரும்ப ரிட்டர்ன் வரல. அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு சிலருக்கு சொல்றாரு. ஒரு சிலர் நீங்க உங்க நபர்கிட்ட வந்து எஃபெக்டிவா பேச மாட்டேன்றீங்க. ஓகேவா. நீங்க வந்து
ஒரு அவங்க செய்யட்டும், அவங்க ஸ்டெப் எடுக்கட்டும், அவங்க வந்து பேசினா என்ன, நானே தான் பேசணுமா, அப்படிலாம் ஈகோ பார்க்காதீங்க. சரியா? நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க, ஆக்ஷன் எடுத்து உங்களோட அன்பை கொடுங்க. அன்பு திரும்ப வரும். ஏன்னா அது உங்களுக்கான சோல்மேட் தான். நீங்கள் ட்வின் ஃப்ளேமு கர்மாலாம் நினைக்காதீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் இந்த சைல்டுஹுட்ல பாதிப்பு இதே மாதிரி உங்களுக்கும் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த நபரை பற்றி உங்கள் நபரை பற்றி தப்பான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு மைண்ட்லன்னா, அது உங்களோட பாஸ்ட் லைஃபோட பாதிப்பு. உங்கள் கணவர் மேலே கிடையாது. நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலே சொல்கிறேன், மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலை சொல்கிறேன். சரியா? அப்புறம் அதுக்கு நீங்கள் மெயிலுக்கு மட்டும் ஃபீமேலுக்கு மட்டும் தான் பார்க்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதனால் வேண்டாம். அப்புறம் சில செல்லங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்கப்பா, பிரேக்கில் இருக்கீங்க. அப்புறம் வந்து ஒரு நியூ லைஃப்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லைஃப் ஏன் எனக்கு இவ்வளோ டைமிங் ஆகுது, எனக்கு டிவைன் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. இப்போ நான் வந்து டேரோட்லேயும் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறேன். எஸ், ஒரு சிலர் பேரண்ட்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எஸ், மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்கோ. வந்துட்டாரா? நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நீங்கள் உங்களோட ஆழ்மன பதிவுகள் வேலை செஞ்சிட்ருக்கு. நீங்கள் டிவைனோட தான் சரண்டர் பண்ணணும். நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணி அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ, அதுதான் உங்களுக்கான தீர்வாக இருக்கும். ஏன்னா செகண்ட், இப்போ ஒரு சிலர் வந்து இந்த லைஃப் வேண்டாம், இது வந்து என்னால் முடியலன்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டீங்க, வெளில வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் வணங்குற அந்த அந்த டிவைன் எனர்ஜி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பைரவர் வழிபாடு பண்ணுறது, கருப்பசாமி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி பர்டிகுலர் அவங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு, ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் உங்க கூடவே இருக்காங்க. உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அந்த மாதிரி அவங்களோட அந்த இது இருக்குது. ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க, நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா வந்து பிரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் டிவோர்ஸ் இல்லாமல் செப்பரேட் ஆகிருப்பீங்க. மியூச்சுவலாகவே உங்கள் மனதளவில் பிரிஞ்சு வெளியே வந்திருப்பீங்க. உங்களோட கேள்வி வந்து ஒரு சிலருக்கு ரீயூனியன் பற்றியும் கேட்குறீங்க. இந்த பிரேக் எதனால, இதெல்லாம் என் லைஃப்பில் எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க. இதில் ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட்டோட உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நியூவாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்களோட ரெக்கார்டு, உங்களோட ஃபேக்கான, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபேக்கான உறவுகள், உங்களை சுற்றி நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற வலி, வேதனை அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுக்கும். பி கேர்ஃபுல். ஓகேவா? சில பேருக்கு வந்து இது உங்களுக்கான ஒரு ரீயூனியன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் நடக்கும். ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறீங்க. எஸ், நியூ பிகினிங்ஸ் கேட்டாலும் திரும்ப அதில் ஃபெயிலியர் வர்றதுக்கு 100%, 99% சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால அதிலேருந்து வெளியில் வாங்க. அந்த அந்த திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ட்ராஜடியில் கொண்டு போகாதீங்க. வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது மாஸ்டர்ஸ் இருந்தால் போய் பண்ணிக்கோங்க. மாஸ்டர்ஸ் யாரும் இல்லை, தீட்சையெல்லாம் எடுத்து கிளாஸ் பண்ண முடியல அப்படின்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து எப்போல்லாம் அவைலபிள் அப்படின்னா, நியூ மூன் டே, ஃபுல் மூன் டே, இந்த டைமில் அவைலபிள். அப்புறம் 3ஆம் பிறை அன்னைக்கு இனிஷியேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட ஒரு ஸ்பெஷல் டே வரும். ஏஞ்சல் நம்பர் 1 வரும். அந்த நம்பர் வர டேட்டில் நான் இனிஷியேஷன் பண்ணுவேன். இது மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் டேயில் பண்ணும் போது உங்களோட அந்த கர்ம வினைகள் சரியாகும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் சீக்கிரமாக எரேஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, விருட்சமாக வளர்ந்து நிற்கிற அந்த இதை வந்து கலையை எப்படி எடுப்பீங்க? சும்மா இந்த ஒரு புல்லு பூண்டு பிடுங்கி போடுற மாதிரி போட முடியாது. அதெல்லாம் வந்து ஹை எனர்ஜியோட இது இருந்தால் மட்டும்தான் அதை தூக்கி வீசி எரிய முடியும். அதே நேரத்தில் உங்ககிட்ட சரண்டர் வேணும்.
சரண்டரோட வந்தீங்கன்னா எங்களோட இந்த வழிகாட்டுதல் உங்கள் லைஃப்பை மாற்றும். அண்டர்ஸ்டாண்ட்? சில பேர் உங்கள் நபர் பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் நபர் ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவரோட ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நபர் ரொம்ப வந்து இப்போ உங்களை ஏன் கவனிக்கல, ரீயூனியன் ஏன் தள்ளி போகுது அப்படின்னா அவங்க வந்து சில விஷயங்கள் இந்த ஃபைனான்ஸ்க்காக நிறைய பேர் வந்து அவங்க ஜாப் கேரியரை நல்லா ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட சில பேர் வந்து உங்களோட ஜாப்க்காக உங்களை வந்து ஒரு தனித்துவமாக கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கீங்க. சில விஷயங்கள் படிக்கிறதுக்காக, ஓகேவா, சில ஜாப்ஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு அதில் தான் ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட இந்த லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்கும் இதை அதாவது இப்போ கொஞ்சம் உங்கள் நபரும் அதில் பிஸியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் கூட அதில் இதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டெபிள் பண்ணணுங்கிற விஷயத்தில் இதாக இருக்கீங்க. ஆனாலும் ரீயூனியனுக்காக நீங்கள் சில பேர் வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நடக்கும். டிவைன் டைமை நம்புங்க, ஓகேவா? டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப், ஒர்த் வெயிட்டிங் ஃபார். நீங்கள் காத்திருக்கிறது வீண் போகாது, ஒர்த்தானது தான் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. எஸ், சில உறவுகளை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கிரவுண்டிங்காக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்டெபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்டெபிள் ஆகலாம். உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கணும். எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. ஒரு சிலர் நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு கல்ச்சர், அது மாதிரி ரொம்ப லக்ஸுரியஸான லைஃப்பில் இருப்பீங்க. சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்து வாய்ப்புகளோடு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை கேட்கப்பட்டது. உங்களுக்கான அந்த டிவைன் டைமிங் இருக்குது. நிறைவான ஒரு அந்த ஹாப்பினஸை உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ உடனே நான் தான் சொன்னல, சின்ன புல்லு பூண்டாக இருந்தால் ஈஸியாக நீங்களே தூக்கி போடலாம். அது மரமாக வளர்ந்து போயிருந்ததுன்னா அவ்வளோ பெரிய மரத்தை உங்களால் பிடுங்க முடியாது, ஓகேவா? அந்த எனர்ஜி வேறு லெவலில் ஒர்க் பண்ணும், கர்மா லெவலில் ஒர்க் பண்ணும். அதை டிவைன் பவரால் மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும். தீட்சை இனிஷியேஷன் வாங்கி கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது, உங்களை அப்டேட் பண்ணுங்க. ரெண்டாவது, ரொம்ப உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு இறங்கி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்குற உறவாக இருந்தால் நீங்கள் மதிங்க, ஓகே? ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த உறவுக்காக ரொம்பவே வந்து வளைஞ்சு கொடுத்து போயிருப்பீங்க. ரொம்ப வளைஞ்சு கொடுக்காதீங்க. ரொம்ப வளைஞ்சிங்கன்னா குட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நிமிருங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க, சரியா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் இருப்பீங்க. நிறைய நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் பழைய ஃபீலிங்லேயே இருக்கீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் இல்லை, இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் தந்தேன். சில பேர் வந்து ரீயூனியன் இல்லை, நியூ லைஃப் கேட்குறீங்க, ஓகேவா? நியூ லைஃப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எதுவும் சைன் தெரியல, கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கு. உங்களோட ப்ரேயர் வந்து இறைவன் பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங்கில் நம்புங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, பாசிட்டிவாக நினைங்க. கண்டிப்பாக அதுவே வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அன்பான லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கும், சரியா? சில பேர் ரீயூனியன் கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேஃபுல்லான ஒரு விஷயங்கள், சந்தோஷமாக ஃபன்னாக இருந்த அந்த நினைவுகளை வந்து அதிகப்படுத்துங்க. நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து வெளில வாங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த ப்ரெடிக்ஷனில் பார்க்கும்போது உங்களோட ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. அந்த ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ணுங்க. ஹீலிங் ப்ராசஸ் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல மாஸ்டர்ஸ் கிட்ட அந்த 7 சக்ராவும் ஹீல் பண்ணிக்கிறது நல்லது. பட் இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி
ஒரு சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வண்டியை டக்குன்னு ஒரு முட்டு கொடுத்து நிற்க வைக்கிறோம்ல, அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணுங்க. அது கொஞ்சம் காம் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அன்பு பாசம் உங்களோட ஆப்போசிட் பர்சனும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, செல்ஃப் லவ் பண்ணுங்க, அதுதான் சேஃப் ஃபார் யூன்னு சொல்றாரு. உங்களை கவனிக்க மாட்டீங்க. ஃப்ரீ யுவர் செல்ஃப். இது இந்த டைம் என்னன்னா, சில பேருக்கு உங்களோட இந்த விஷயஸ்லாம் நடக்கிறதுக்கு 1 year ஆகும். இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 year ஆகும்னு சொல்றாங்க. இந்த டைம் பீரியட் உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்கிறதுக்கான உங்களோட இந்த கர்மா அண்ட் ஆழ்மன பதிவுகள், உங்களோட இந்த பாஸ்ட் லைஃப் பாதிப்புகள்ல இருந்து வெளியே வரதுக்கான டைம் பீரியட் அப்படின்றாரு. சரியா? ஸோ டேக் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி உங்களுக்கான விஷயங்கள்ல இது எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, கேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி ரெசனேட் ஆச்சு, ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 கார்டில் அவ்வளோ விஷயங்கள். அதுக்காக டிவைன் என்னை காலையிலேருந்து ஒரு மாதிரி என்னை டியூன் பண்ணி என்னை கரெக்டாக இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்க வச்சாங்க. ஓகே, சரி. ஒரு சில செல்லங்கள் சுயமரியாதை அதையும் அதில் கை வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட அதில் இறங்கி போகிறீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் அங்கே ஒரு இதுவாக நின்னீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். இது ஒரு சிலருக்கு சொன்னோம், இன்ட்யூஷனில் வருது, அதனால சொன்னேன். ஓகேவா? உங்களோட சைல்ட்ஹுட் பாதிப்புகள் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராகவும் ஆஸ் அ குருவாகவும் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உங்களோட விஷயம். ஓகேவா? நல்லதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது கூட ஒரு நல்ல கர்மா உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த பாதிப்புகள் ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைங்களையும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நிறைய பேரண்டாக இருக்கிறவங்களுக்காக நான் அப்பப்போ இந்த பதிவு வரும்போது அதில் அந்த சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, இனி எத்தனை பேர் அதில் லாபம் அடைங்க, எத்தனை பேருக்கு அதில் ஒரு நம்பிக்கை அதை செஞ்சுக்கிட்டு பலனடைகிறீங்க. அங்கே தான் உங்களோட கர்மவினை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் எல்லாமே டக்குன்னு கிடைச்சிடாது. இந்த விஷயத்த உங்கள் காதில் கொண்டு போய் சேர்க்குறாரு இல்லையா, இந்த விஷயம்லாம் நீங்கள் உள்வாங்குறீங்க, கேட்குறீங்கனாலே அதுவே பெரிய விஷயம். இதை செஞ்சுட்டு இது நீங்கள் பலனடைகிறீங்கன்னா அது இன்னும் பெட்டர். நிறைய மக்கள் பலனடைஞ்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க சேனலில். அந்த மாதிரி நீங்களும் இதுலேருந்து ஹீல் ஆகி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நம்புங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.